to our channel Happy Fashion. இன்னைக்கு நம்ம ஆரி ஒர்க்ல சிம்பிள் டிசைன், ஒரு சிம்பிள் மாங்காய் ஒர்க் டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு துணியில் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் கீழே வந்து கொஞ்சம் அதிகமாக அகலமாக வரைஞ்சிக்கோங்க. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் நார்மல் நீடில் நம்பர் 10 நீடில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். கீழே முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் இருந்து நீங்கள் சுகர் பீட்ஸ், இது நம்ம நார்மல் நீடில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு ஷேப் கிடைக்காது. அதனால் நான் மொத்தமாக கோத்துக்கிட்டு நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக எந்த அளவு வரைக்கும் பேஸ்ட் பண்ணணுமோ அது வரைக்கும் கோத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நீங்கள் நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே அந்த க்ளூ வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அது பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக நம்ம கோத்து வச்சுருக்கோம்ல அந்த சுகர் பீட்ஸ் அதை அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதை ஒட்டிட்டு கொஞ்சம் காய விட்டதுக்கப்புறம் முடிச்சு போட்டுக்கோங்க பின்னாடி திருப்பி. ஏன்னா நீங்கள் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா இதில் நாட்டு போடுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இழுத்துட்டு நிற்கும். அதனால் நீங்கள் காய விட்டதுக்கப்புறம் போடுங்க. அதுக்கப்புறம் உள்ளாட வந்து நம்ம எம்ப்ராய்டிங் போட போகிறோம். அதுக்கு ஒரு எல்லோ கலர் ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்க பார்ட் நம்ம முடிச்சிடலாம். இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபில் தான் பண்ண போகிறோம் இதில். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கணும் அப்படின்னா அடுத்து நீங்கள் ஒரு இதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரே சைடாக வந்து நீங்கள் எம்ப்ராய்டிங் போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாதி வரை நீங்கள் எந்த அளவுக்கு கீழே வரைக்கும் போடணுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறத ஃபில்லிங் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு கீழே இறக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ளதை ஃபில் பண்ணிட்டேன். ஏதாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஃபுல் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நான் கீழே இருக்கிறதுக்கும் ஒரே அளவாக ஒரே சைடாக போட்டுடலாம். இது ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் நான் எந்த இது போட்டேனோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கிறேன் கீழே கீழே. நான் பாதி வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் கீழே போடுறத காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நான் ஒரு ஸ்டோன் செயின் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டிட்டு நான் ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இது வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான்.
நீங்கள் லாஸ்ட்டில் அந்த கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்காமல் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா காய விட்டுட்டிங்கன்னா அந்த க்ளூ மார்க்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இந்த டிசைனோட ஃபைனல் லுக் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து ப்ளவுஸோட ஹேண்டில் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும்.